us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். சிம்பிள் எடிட் தான். nandiviews.blogspot.com சர்ச் பண்ணி உள்ளக்க வெப்சைட்குள்ளே வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அங்கேயும் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளக்க வந்துடுங்க. வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ரீட் மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தம்ப்நெயில் தெரியுதுல, அதில் ரீட் மோர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு கீழே வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ ஜெமினி ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. ஜெமினி ஆப்பில் வந்துட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியேட் இமேஜ் பனானான் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சென்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து க்ரியேட் ஆகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் ஆகிருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும்னா கீழே வந்துட்டு ஆல் டெக்ஸ்ட் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகி அந்த இமேஜ் வந்துடும். இது மாதிரி நீங்கள் 20-27 இமேஜ் வந்து நீங்கள் அலைட் மோஷனில் வந்து அப்ளை பண்ணணும் இமேஜ். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான நான் வந்து ஒரு 4-5 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில் ரிப்பீட்டடாக வர மாதிரி. நீங்கள் உங்களுக்கு எத்தனை இமேஜ் தேவைப்படுதோ அத்தனை இமேஜ் ஜெமினியில் இந்த ப்ராம்ப்டை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெட் கலரில் இந்த பேக்ரவுண்டு வரும். டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து வந்து இந்த இமேஜை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்பில் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மேஜிக் எரேசரில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மேஜிக் எரேசர் ஆப் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் அந்த எடிட் பண்ணுற இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கீழே லேயர் ஆப்ஷன் இந்த இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் இருக்குல்ல, அந்த இதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் இதே மாதிரி ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் கீழேயே கொடுத்துருப்பேன் வெப்சைட்லேயே, அதை எக்ஸ்எம்எல்லை நீங்கள் எப்பயும் போல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட்டை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்துக்கோங்க. அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு கீழே டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண எக்ஸ்எம்எல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்ன்ற பட்டன் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ டு டைம்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா இமேஜோட இதுவும் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த லேயரில் தான் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இமேஜை வந்து ஆட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டோட இமேஜ் தான் ஆட் பண்ணணும். ஸோ கலர் ஃபில் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளக்க வந்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்டு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜ் இதாகும். இந்த ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிறத வந்து நீங்கள் சாதாரணமாக வச்சுட்டு இந்த செகண்ட் லேயரில் வந்து அந்த ரிமூவ் பேக்ரவுண்டு என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ அதே இதை கீழே கொடுத்துக்கோங்க. சேம் அதே ஆப்ஷன் தான். எல்லா இமேஜும் நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜ் ஜெமினியில் க்ரியேட் பண்ண இமேஜை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டு லேயர் இமேஜ் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அந்த இமேஜ் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் கீழே வரணும். அப்போ தான் சேஞ்ச் ஆகிறப்ப கரெக்டாக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். வேறு ஒன்றுமே இல்லை. மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாக ரிமூவ் பேக்ரவுண்ட் லேயரு, கீழே இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு சாதாரண இமேஜ். ஸோ அதை இது பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு 1080pல வச்சுட்டு நீங்கள் இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை சிம்பிள் எடிட் தான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இமேஜை மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.